நடைபெற இருக்கிற சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் செந்தமிழன் சீமானின் அன்பு சகோதரி மருத்துவர் அபிநயா அவர்கள் மைக்கு சின்னத்துல போட்டியிடுறாங்க. நமக்கு நிறைய பரபரப்பான வேலை, பரபரப்பான நேரம், ரெடி பண்ணுங்க. வாழ்க்கையை வேகமா வாழணும்னு ஒரு பரபரப்பான வேகத்திலே போயிட்டு இருக்கிறோம். அரசியலை இதுவரைக்கும் நாம் கவனிக்காமல் போனவருடைய விளைவுதான் சாராய விற்கிறவங்க இந்த நாட்டை சுட்டு நாம் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். ஆயிரம் தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த பகுதியில பலதரப்பட்ட மக்கள் இருக்கலாம், விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிறவங்களும் இருக்கலாம், இல்லாதவங்களும் இருக்கலாம். ஆனாலும் எங்கிருந்தாலும் சரியானவற்றை, நல்ல செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் கடத்த முடியும் என்பதற்காக உங்கள்கிட்ட நாங்கள் சந்திச்சு பேசுறோம். வரக்கூடிய தேர்தலாவது ஒவ்வொரு ஊர்லயும் இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் வந்தாலே என்ன அர்த்தம்? பேரம் பேசுறதுதான் அர்த்தம். ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தது 5000 ரூபாய் வந்து நிற்கும். இதை தவிர எந்த இடைத்தேர்தலையாவது எந்த மாற்றமாவது வந்திருக்கா? விக்கிரவாண்டி மக்களாவது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை உணர்த்தும் பொருட்டு வரக்கூடிய தேர்தலில் தயவு செய்து மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஏன் நாங்க ஓட்டு போட கேட்கிறோம்னா, இன்றைய காலத்துல திமுக பெரிய அராஜகம் செய்யும், ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தேர்தலை நியாயமாக எதிர்கொள்ளாது என்று சொல்லியே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் போட்டியிலிருந்து விலகிட்டார். இரட்டலை சின்னம் இந்த தேர்தலில் நிக்கல. நேரடி போட்டி யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த இடத்துல போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான். நீங்க ஓட்டு போறவங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சாரா வியாபாரிக்கு ஓட்டு போட போறோமா, இல்ல இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட போறோமா முடிவு செய்யும். ஏன்னா கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கள்ள சாராயத்தினால. ஒரு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணத்தில் 19 பேர் செத்து விழுந்த போதும் கூட இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்த முடியாத திராணியற்ற ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு இடைத்தேர்தலை கூட்டணி இல்லாம அணுக முடியாதா? ஒரு இடைத்தேர்தலை அவங்க 13 கட்சியோட கூட்டணி. ஏன்னா சாதிய ஓட்டுக்கள் அவங்களுக்கு வேணும். இந்த சாதி இருந்தாங்கன்னா தான் இந்த ஓட்டு விடும், அந்த சாதி இருந்தாங்கன்னா அந்த ஓட்டு விடும். ஆனா சாதி பார்த்து போடுகின்ற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொன்ன ஒரே மனிதன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நாம் சாதி பார்த்து நிறைய வாட்டி ஓட்டு போட்டோம். நம் சாதிக்காரர்கள் ஓட்டு போட்டு சொல்லி அப்படியெல்லாம் இல்ல. நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இந்த மண்ணை ஆளும். இத்தனை கோடி தமிழ் மக்கள் ஒருத்தரோட தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைமையேற்க ஆளுங்க. இங்கிருந்து ஓடி வந்த கூட்டம் தமிழ்நாட்டை மொத்த குத்தகைக்கு எடுத்து வச்சு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் பிரச்சனை கேட்க 40 மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடைய 40 மாவட்ட செயலாளர்கள் இறங்கியிருக்காங்க. எங்க கவுன்சிலர்கள் இறங்கியிருக்காங்க, ஊராட்சி கவுன்சிலர் இறங்கியிருக்காங்க, ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருக்கிறார், மாநில பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முகாமிட்டிருக்கிறாங்க. எதுக்கு முகாமிட்டிருக்கிறாங்க? எதுக்கு முகாமிட்டிருக்கிறாங்க? விக்கிரவாண்டி மக்கள் சாலை இல்லாம தவிக்கிறாங்க, அதுக்காகவா? சாக்கடை தெருவில் ஓடுது, அதுக்காகவா? மக்கள் குடிநீர் இல்லாம தவிக்கிறாங்க, அதுக்காகவா? விவசாயிகள் தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க, அதுக்காகவா? எந்த பிரச்சனைக்காக? ஆளுங்கட்சி நாம இருக்கிறோம், ஓட்டுக்கு பணம் கொடுத்து கோட்டை கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து எப்படியாவது இந்த வாட்டி இந்த தேர்தல் வென்றாங்கன்னா அவமானமா போயிடும், கேவலமா போயிடும், வெக்கமா போயிடும், மானம் இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இங்க வந்து முகாமிட்டு இருக்காங்க. அதை நாங்க பாக்குறோம். முதலாளித்துவத்தை எதுக்க வந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெறும் சாயந்தரம் 1000 ரூபாய் பணம் கொடுப்பாங்கன்னு கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போட்டுட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா IAS ஆபீசர் கேட்டு போயிடுவாங்க. ஒரு பரிச்சட்டு அது ஒரு பேனா, அது பென்சில் வேற, அது வட்டம் போட்டு மார்க் பண்ணி இந்த வீட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்கு, அந்த வீட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்கு. என்னைக்காவது உங்க தெருவுக்கு வந்திருக்காங்களா? ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரியல, தெருவிளக்கு எரியல, அது வரைக்கும் பார்க்க யாராவது வந்திருக்காங்களா? ஊராட்சி மன்ற தலைவர் அல்லது நீங்க ஓட்டு போட்ட வார்டு உறுப்பினர் எங்கு பார்த்தாலும் லஞ்ச ஊழல். ஐயா பெண்மணி என்ன உள்ளவர் இன்னும் 17 அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு. இவர்களுக்கு தான் ஓட்டு போட நாம் தயாரா இருக்கிறோமா? ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்காங்க. வாங்கி எத்தனை குழுவுக்கு கட்டுறது? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. 68 குடும்பத்தினுடைய தாலி அறுத்திருக்கிறார் ஐயா ஸ்டாலின். ஒரு பிள்ளை அம்மாவும் செத்து போயிட்டான், அப்பாவும் செத்து போயிட்டாங்கன்னு நடுத்தெருவில் அனாதையாக்கப்பட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். இதற்கு என்ன பதில் சொல்ல போறோம்? மீண்டும் நீங்க
சாராய வியாபாரிக்கு தான் ஓட்டு போட போறீங்களா? இல்ல மலையை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும், வயலை காப்பாற்றணும், விவசாயிகளுக்காக போராடணும், இளைஞர்களுக்காக போராடணும், வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும்னு உங்க வீட்டு பிள்ளைகள் 14 ஆண்டு காலம் கத்திட்டு இருக்கோம். இங்க வந்திருக்க யாராவது கரை வெட்டி கட்டியிருக்காங்களா? சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் யாராவது இருக்காங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுக்க நாங்க யாராவது இருக்கோமா? கோட்டு கோழி பிரியாணி கொடுத்து இங்க வந்திருக்கோம் நினைக்கிறீங்களா? இல்லை. படித்த பிள்ளைங்க பார்த்துட்டு இந்த வேலையை விட்டுட்டு, ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு, கல்வி சாலைக்கு போறதை நிறுத்திட்டு இங்க வந்து நிற்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய மாற்றத்தை தந்துவிட மாட்டோமா? லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்கி விட மாட்டோமா? என் பிள்ளைகளாவது நான் படிக்காத கல்வியை என் பிள்ளை படித்துறாதா, தரமான மருத்துவம் கிடைத்துறாதா, தூய குடிநீர் கிடைத்துறாதா என்பதற்காகத்தான் படிச்ச பிள்ளைங்க, இளைய பிள்ளைங்க, எளிய தலைமுறையை உருவாக்கி அதை ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பாக மாற்றி தமிழர் நாட்டை ஒரு தமிழ் ஆளணுன்றதுக்காகத்தான் இத்தனை தமிழ் மக்கள் வந்து நிற்கிறோம். வளர்ந்த கட்சிகள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ள கட்சிகள், ஓட்டுக்கு பணம் கொடுக்க வலுவான கட்சிகள் கூட 13 கட்சியோட கூட்டணி. ஆனா ஏதும் இல்லாத ஒரு கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது மட்டும் வச்சு ஒரு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நாங்க தனிச்சு நிற்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? சாதி கட்சிகளுக்கு அந்த சாதிக்காரன் ஓட்டு போட்டா போதும், திமுகவுக்கு திமுக கட்சிக்காரன் ஓட்டு போட்டா போதும். ஆனா நாம் ஒட்டுமொத்த தமிழர்களும் வாக்கு செலுத்தணும், ஒட்டுமொத்த தமிழர்களும் வாக்கு செலுத்தணும். அப்படி செலுத்தினால் மட்டும்தான் நமக்கான அதிகாரத்தை வென்று முடிக்க முடியும். அறிவிச்சிருந்தவர்களே, தூரத்தில் இருந்து இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு கூடியவர்களே, இந்த ஒரு பேர் சிந்திச்சு பாருங்க. நாங்க கொடுக்கிற துண்டறிக்கை பாருங்க. என்ன செய்வோம் நாங்க வந்தா அப்படின்னு தெளிவா அறிஞ்சிட்டோம். இது திமுக துண்டறிக்கை. திமுக துண்டறிக்கை மாவட்ட செயலாளர் பேரு, அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய 13 இல்லையா, 36 இருக்கும் போல இருக்கு. 36 தலைவர்கள் அடிச்சு வச்சிருக்காங்க. இத்தனை கட்சிகளோட கூட்டணி. கடந்த 3 ஆண்டு காலம் அண்ணன் புகழேந்தி அவர்கள் என்ன செஞ்சுட்டாரு? பாலாறும் பேனாறு ஓட விட்டுட்டாரா? கருணில்லாத வாழ்க்கை வாழ விட்டுட்டாரா? 2 குழுவில் லோன் வாங்கிட்டு இருந்தோம், இப்ப 7 குழுவில் லோன் வாங்குறோம். இதை தவிர என்ன செஞ்சுட்டாங்க? பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. உலகத்திலே யாராவது கள்ளசாரையை வித்து நான் இனிமே விற்க மாட்டேன், மனம் திரும்பிட்டேன்னு சொன்னா 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குற ஒரே கவர்மெண்ட் ஐயா ஸ்டாலின் கவர்மெண்ட் தான். சாராய வித்தவங்களுக்கு சலுகை, சாராய விற்கிறவங்களுக்கு. இப்ப நீங்க முன்னாடி தான் பாத்தீங்கன்னா பாட்டில வித்துட்டு இருந்தாங்க, இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க குடிச்சிட்டு பாட்டில கொண்டு கொடுத்தீங்கன்னா 10 ரூபா காசு தராங்களாம். அது நம்ம ஆட்கள் ரொம்ப விவரம். 15 நாள் பாட்டில சேர்த்து வச்சு 16வது நாள் ஒரு கோட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்படித்தான் இருக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. நீங்கள் எப்படி சரியான பிள்ளை இந்த இடத்துல உருவாக்குவீங்க? குடிக்காத பிள்ளையை எப்படி கொண்டு வருவீங்க? இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுப்பீங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளோட பையில போய் கஞ்சா பட்டில இருக்கான்னு சோதிக்கக்கூடிய நிலைமையில இருந்து கொண்டு நாம் நாட்டை என்னத்தை மாற்ற போறோம்? இவர்கள் கையில தான் ஆட்சியை கொடுக்க போறீங்களா? இவர்கள் கையில தான் மீண்டும் நிர்வாகத்தை கொடுக்க போறீங்களா? கடைசியா கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற 2 ஆண்டு காலமாகுது. மக்கள் பணத்தை மக்களுக்கே செலவழிக்க நந்தன் கால்வாய் திட்டத்தை மீண்டும் சரிப்படுத்தி கொடுத்துடு, இதற்கான வேலை வாய்ப்பை உருவாக்கிடு, விவசாயிகளுக்கான கிடங்குகள் மற்றும் வணிக மேலாண்மை மையங்களை உருவாக்கிடு, இந்த இடத்துல மிகப்பெரிய சந்தையை அமைத்து தந்துடு, ஒரு வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாங்க. ஓட்டு பெட்டியில 2வது இடத்துல இருக்கு மைக்கு சின்னம். இந்த நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க, எந்த வேட்பாளர் வந்தாலும் எங்க சின்னத்தில் தான் பேசுவாங்க. அது நீங்க அவர் பேசும்போது என்ன பண்றதுன்னா அவர் பேசுற மைக்கே பார்க்கணும். ஒரு இதான் சினிமாவின் சின்னம், இதான் அபிநயாவின் சின்னம் அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணுமா? பிறந்த சாதிய தீர்மானம் கொண்டவங்க மட்டும்தான் போகணுமா? அமைச்சர் வீட்டு வாரிசு தான் போகணுமா? ஏன் சாதாரண மக்கள் சட்டமன்றத்துக்கு போகக்கூடாதா? போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளை சட்டமன்றத்துக்கு செல்லணும். நமக்கான சட்டத்திட்டத்தை நாமளே உருவாக்க வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க. ஆனால் மைக்கு சேர்த்து வாக்கு செலுத்துங்க, வலிமை